அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். அதேபோல இந்த மாநாட்டில் ஆன்மீக இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பழனியில் நடைபெறும் 2 நாட்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த மாநாட்டில் ஆன்மீக இசை நிகழ்ச்சியில் சிறுமி தியாவின் பாடல் பலரையும் கவர்ந்தது. இவரை போலவே இன்னும் பல சிறுவர் சிறுமியர் பக்தியுடன் பாடல் பாடி அனைவரையும் கட்டி போட்டு விட்டனர். 3 வயசுல இருந்து பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு 7 வயசு. நான் 50க்கு மேல கச்சேரிகள் இப்போ பண்ணியிருக்கேன். நான் பழனியிலே நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்றது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்த தமிழர்களும் வெளிநாட்டு பக்தர்களும் பங்கேற்றனர். குறிப்பாக ஜப்பானிலிருந்து ஏராளமானோர் மாநாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். தமிழ் மீதான பற்றையும் முருகன் மீதான பக்தியையும் இவர்கள் வெளிப்படுத்தினர். வணக்கம், என் பேரு மிஹோ மீனாட்சி. ஜப்பான் காலர் முருகன் என் ரொம்ப பிடிக்கும். Nandri. I'm from Japan. We love Lord Muruga because we came this function. Aruperen Jodi, Tanupin Karunai, Aruperen Jodi. Sayako Kimura, and I come from Japan, Tokyo. And today I came to with my guru, Barakuma Guru Muni, to join this spiritual meeting. And we are really sincerely to the Indian, universal God. So of course Murugan too. So we every day saying mantra and Om Murugan, Om Saravanava, Om Saravanava, Om Saravanava. Very nice experiences. இது போன்ற முருகன் மாநாட்டை அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஜப்பான் வாழ் தமிழர் கோபால் சுப்பிரமணியன் கூறுகிறார். இந்த மாநாட்டில் சிறப்பம்சமாக 3D அரங்கம் மற்றும் VR அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அறுபடை வீடுகளில் உள்ள முருகனை காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரங்கில் 133 VR கருவிகள் உள்ளன. ஒரே நேரத்தில் 100 பக்தர்கள் இக்கருவிகளை பயன்படுத்தும் விதத்தில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கமும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.